Taste the Daily. காசிநாத பாரதி சார், திமுக கூட்டணி கட்சிகளின் மௌனம் திமுகவின் உத்தரவா அல்லது காலத்தின் கட்டாயமா? திமுக கூட்டணி கட்சிகளின் மௌனம் சொல்லும் செய்தி என்ன? மௌனம் சம்மதம். இன்றைக்கு நடக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சி, அதை பற்றி சொல்லாமல் இருக்கிறதே அந்த ஆட்சியை அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சியில் நடக்கின்ற அத்தனை அவலங்களையும் அங்கீகரித்து கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக இருந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஐயம் எழுகிறது. இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு முதலாவதாக தாலிக்கு தங்கம் திட்டம், 55 லட்சம் பெண்களினுடைய வாழ்விலை விளக்கேற்றிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டமாகிய தாலிக்கு தங்கம் திட்டம். அதேபோல் தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் விஞ்ஞானபூர்வமாக கல்வி பயில வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இலவச மடிக்கணினிகள், விலையில்லா மடிக்கணினிகள் திட்டம். அதற்கு அடுத்ததாக தமிழகத்தில் 1000 ஆண்டுகளில் நடக்காத ஒரு அவலம் வேங்கை வயலில் நடந்தபோது அந்த ஏழை எளிய மக்களினுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லுகின்ற திருமா அவர்கள் வாய்மூடி மௌனமாக இருந்தது. இறுதியிலே அந்த வழக்கை யார் தொடுத்தார்களோ அவர்களே குற்றவாளிகள் என்று பூமராங்காகி திருப்பிய திமுக அரசினுடைய செயலை விக்கித்து போய் அவரால் வேறு வழி இல்லாமல் கதறினாரே தவிர போர்க்குரலாக அவரால் வெடிக்க முடியவில்லை. அதற்கு அடுத்ததாக எடுத்திங்கன்னா இன்றைக்கி தங்கம் விலை நிலவரம் போல தினந்தோறும் கொலை நிலவரம் தமிழகத்திலே வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த திமுக அரசு வந்ததற்கு பிறகு அசான் டேட் 5000 கொலைகள் நடந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 6999 போக்சோ வழக்குகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவாகி இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து 114 கோடி ரூபாய்க்கு நாங்கள் இழப்பீடு தொகையை கொடுத்து விட்டோம் என்று பெருமையாக சொல்வதாக நினைத்து கொண்டு தனது அரசுக்கு எதிரான சிறுமையை உருவாக்கிவிட்டார். இப்படி தொடர்ந்து தமிழகத்திலே 8 வயது குழந்தைகள் முதல் 80 வயது மூதாட்டி வரை நடமாட முடியாத, நீங்கள் கோவை அந்த முதுகலை மாணவி கற்பழிப்பு வழக்கிலிருந்து ஆரம்பித்து சென்ற ஓரிரு வாரத்திற்கு முன்பு நடந்த பட்டீஸ்வரம் கும்பகோணத்திலே 10வது படிக்கின்ற மாணவர்கள் 11வது படிக்கின்ற மாணவனை கொலை செய்ததிலிருந்து எங்காவது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா? அதிலே உச்சமாக போய் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கிறது என்ற அடிப்படையில் திருவண்ணாமலையிலே காவலர்களே தாயின் முன்னிலையில் மகளை கற்பழித்ததாக இருக்கட்டும். எப்படி கிருகம்பாக்கத்தில் அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒரு பெண் காவலர் மீது ஒரு அபியூசிங் நடந்துச்சு, அதை கூட வாபஸ் வாங்கிட்டாங்க வழக்கங்கிற போது இந்த பெண்களுடைய முன்னேற்றத்திலே, பெண்களுடைய பாதுகாப்பிலே இந்த திமுக அரசு எந்த அளவுக்கு மெத்தனமாக இருக்கிறது. இன்றைக்கு போதைப் பொருட்களினுடைய காடாக, போதைப் பொருட்களினுடைய கேந்திரமாக தமிழகம் மாறிவிட்டது. மெத்தப்பட்ட மீன்கிற ஒரு இதை உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியது இவங்க கட்சியில் இருந்த அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த ஜாபர் சாதிக்கு. அடுத்தடுத்து இவர்களால் நடத்தப்படுகின்ற, இன்னமும் இவங்க கட்சியில் இருக்கிற பொறுப்பாளராக இருந்த தெய்வ செயல், அவருடைய மனைவியே 22 பேர் 30 பேர்னு சொல்லி பாலியல் குற்றச்சாட்டு. இப்படி இவர்களுடைய அரசிலே இந்த வெகுஜன மக்களுக்கு எதிராக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, எப்படி ரிப்பன் கட்டடத்திற்கு எதிரில் எங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடினார்கள். அவர்களை கூட நடுஇரவில் அடித்து ஏற்றி அவலம் செய்த இவர்கள் ஆட்சியில் அந்த போதைப் பொருளை கடத்திய, மெத்தப்பட்ட மீனை அறிமுகப்படுத்திய ஜாபர் சாதிக்கு அடித்து ஏற்றினாங்களான்னா ஏற்றலை. அப்போ எங்கேயுமே குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதால் தான் தமிழகத்தில் இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் இல்லை சார், நீங்கள் முதல்வர் அதுக்கு தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டாரே, போதைப் பொருள் யாரும் பயன்படுத்த வேண்டாம் அப்பா மாதிரி சொல்கிறது. அது ஒப்புதல் வாக்கு மூலம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு உங்களுடைய கைகளில் இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய கைகளில் இருக்கிறது. அதை யாரோ ஒரு NGO செய்யலாம், யாரோ ஒரு திரைப்பட நடிகர் சொல்லலாம். நீங்கள் அதையே செய்கிறதுங்கிறது கையாளாகாத தனத்தில் அந்த அரசு இருக்கிறது. காவல்துறையை முடுக்கி விட்டு நீங்கள் போதைப் பொருளை கடத்துறவனை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா அது குறைய போகுது. நீங்கள் போய் அதை செய்யலாமா? போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று நீங்கள் மக்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் என்பது இந்த அரசு செயல்பட முடியாத நிலையில் இருக்கின்ற, கையெறு நிலையில் இருக்கின்றது என்பதை நீங்கள் கொடுக்கின்ற ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான். அவர் தன்னை அப்பாவா இருக்கீங்கன்னா உண்மையாக நீங்கள் அவங்க காவல்துறையை முடுக்கி விட்டு வேலையை பார்க்கணுங்க. நீங்கள் அவங்களோட உங்கள் கட்சியில் இருக்கிற மெம்பரே பண்ணுறாங்கன்னா தெய்வ செயல் யார்? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான். அப்படி தொடர்ந்து உங்களுடைய அரசு மக்கள் விரோத செயலிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பு கூட மோஹித் என்கின்ற மாணவன், பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கி பாழடைந்த நிலையில் இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறைன்னு இன்றைக்கி ஜூனியர் வைடன் வார இதழில் கவர் ஸ்டோரி போடுகின்ற அளவிற்கு பள்ளிக்கல்வித்துறை உச்சபட்ச
இதில் போயிட்டுருக்கு. இந்த அரசு வந்து அடுத்த 6 மாதங்களுக்குள்ளேயே திருநெல்வேலியில் வந்து சாப்டர் அரசு மேல்நிலைப்பள்ளி உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் 3 மாணவர்கள் சுவரிடிந்து இறந்து போனார்கள். அப்போ நீங்கள் என்ன சட்டம் போட்டிங்க? தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பள்ளிகளில் இந்த மாதிரி வந்து சுற்றுச்சுவர் இதெல்லாம் வந்து பில்டிங்கை பாருங்கன்னு சொல்லி போட்டிங்க. இப்போ மோகித் இறந்து போயிருக்கிறாரு. இது அரசினுடைய அவலம் தானே. அரசு அப்போ இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள், அதாவது அரசியல் இயக்கம் நடத்துவது ஜனநாயகத்தில் வந்து மக்களினுடைய நலனுக்காக என்று சொன்னால் இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். நீங்கள் கூட்டணியாக இருங்க, நீங்கள் வந்து பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுங்க, தவறு சொல்லலை. இவ்வளவு பள்ளிக்கல்வித்துறையில் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டு, அதாவது வந்து திருச்சியில் வந்து சிங்களாபுரங்கிற ஒரு ஊரில் போய் பள்ளி இதை வந்து கட்டடத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் போன ஆண்டு. திருச்சியில் சிங்களாபுரம் அந்த ஊர் பேர். அடுத்த ஓரிரு வாரங்கள், அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே அதனுடைய மேல் சுவர் இடிந்து விழுந்து, அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, இல்லைனா அன்றைக்கே ஒரு 10 பேரோ 20 பேரோ இறந்துருக்கிறதுக்கான. அப்போ என்ன நடக்குது? வாரம் நீங்கள் வந்து மாதம் வந்து நீங்கள் வந்து அகரம் பள்ளிப்பட்டில் வந்து தண்டராம்பட்டு தொகுதியில் நீங்கள் வந்து 16 கோடி ரூபாய் பாலத்தை திறந்து வைக்கிறீங்க. அடுத்த மாதம் அடித்த வெள்ளத்தில் 16 கோடி ரூபாய் பாலமும் அடித்து செல்லப்பட்டு விட்டது. அப்புறம் ஏன் ஏவாவால் வந்து உதயநிதிக்கு வந்து இளம்பெரியார்னு பட்டம் கொடுக்க மாட்டார்? செஞ்சோற்று கடனுக்காக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வந்து தமிழகத்தில் உதயநிதி அன்கோ என்கின்ற ஒரு 10,000 20,000 பேர்களை தவிர ஒட்டுமொத்த 8 கோடி மக்களும் வறுமையின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து ப்ரோக்ராமை பயனடைந்த ஒரு 6-8 பேரை மட்டும் கொண்டாந்து அப்படி செஞ்சார் முதலமைச்சர். கசிந்துருகி கண்ணீர் மல்க 8 பேர் பேசிட்டா பாக்கி 8 கோடி மக்களும் சரியாக இருந்துருவாங்களா? இப்படி பொய்யான மக்களிடம் ஒரு மாயையை உருவாக்கி ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழ்கின்ற அந்த அரசு, இடி வந்து அமலாக்க பிரிவு 1020 கோடி ரூபாய்க்கு 882 கோடி ரூபாய் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை குடிநீர் வழங்கல் துறையில் தவறு நடந்துச்சுன்னு சொன்னிச்சு. இப்போ 1020 கோடின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான், ஐஸ் கட்டி தனியாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. 480 கோடி ரூபாய்க்கு துரைமுருகன் அவர்கள் மணல் கொள்ளையின் மூலமாக, அதுவே ரொம்ப ரெடியூஸ் பண்ணப்பட்ட தொகை, லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு லட்சக்கணக்கான லோடுகள் அடிக்கப்பட்டிருக்குன்னு இஸ்ரோவினுடைய இதிலேயே வந்து எடுத்துட்டாங்க. இன்னைக்கு மதுரை மேயருடைய கணவர் அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம், 200 கோடி ரூபாய்க்கு சொத்து வரியில் பிரச்சனை. உங்களுடைய ஊழல் தடுப்பு பிரிவே, தமிழ்நாடு அரசினுடைய ஊழல் தடுப்பு பிரிவே அவரை கைது செய்கின்றதுன்னா அப்போ உச்சபட்சமாக ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. இது அத்தனையையும் கண்டிக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் வாய்மூடி மௌனமாக, எதற்காகவோ ஏதோ ஒன்றுக்காகவோ, நான் அதைத்தான் முதல்லே சொன்னேன், கொடுக்கல் வாங்கலுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டார்கள். இந்த அடித்து ஏற்றப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் யார்? மேக்சிமம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தால் பலனடைகின்றவர்கள் யார்? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். மொத்தமாகவே கொடுக்கல் வாங்கலுக்காக இந்த கூட்டணி மௌனமாக வாய்மூடி இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2016 ஒரு மிகப்பெரிய கூட்டணி விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் முதல் தேர்தலில் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தார். அடுத்த தேர்தலில் இவங்க கூட்டணி வைத்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இவங்கெல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. வெகுஜன மக்களினுடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த கூட்டணி அமைந்தாலும் வெற்றி பெறாது என்பதற்கு உலக வரலாறு அந்த மக்கள் நல கூட்டணி. அதில் இருந்த கட்சிகள் தனித்தனியாக இருந்தாலே 3.5 வாக்குகளை வாங்கியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக 3.5 வாங்கினாங்க. 2026 இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு மூடு விழா நடத்தப்படும். எந்த கூட்டணி எங்கே இருந்தாலும் சரி. நன்றி சார், நன்றி சார். காசிநாத பாரதி சார், உங்கள் நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஏறக்குறைய இந்த ஆட்சி வருவதற்காக அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் 520 வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகள். ஏறக்குறைய 20% வாக்குறுதிகளை கூட இவர்கள் நிறைவேற்றவில்லை. அது எல்லாருக்குமே, தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். இப்போ கூட ஒரு அந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்காக ஒரு குழு அமைச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? அந்த வாக்குறுதிகளே திரும்ப போற்ற வேண்டியான 2021 இருக்கின்ற வாக்குறுதிகளில் 20% தவிர மற்றவை நிறைவேற்றப்படாததுனால அடுத்ததுக்கு அதையே வச்சு படிச்சுக்கிடுங்க, டு பி கண்டினியூடுன்னு சொல்லி போட்டுறலாம். என்ன, எந்த இடத்துலையும் வந்து இவங்க வந்து அதுவுமே வந்து 1% வாக்குகள் 1.5% வாக்குகளில் தான் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஏறக்குறைய 35 தொகுதிகளில் 5000க்கும் குறைவான வாக்குகளில் தான் அந்த அன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இழக்கப்பட்டது. அன்றைக்கு தலைமையை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய இறப்பு, 10 ஆண்டுகளாக இருந்த ஆண்டி இன்கும்பன்ஸ், அதையும் தாண்டி கொரோனா பேரிடரிலே அவ்வளவு பெரிய சாதனைகளை அதாவது இந்த ஆட்சி 4 நாட்கள் தாண்டுமா, 4 மாதங்கள் தாண்டுமா, 4.5 ஆண்டுகள் தாண்டுமாங்கிற ஒரு கொஸ்டின் இருந்த சூழ்நிலையில் கொரோனா பேரிடரிலும் மிக ஒரு அற்புதமான ஆட்சியை ஒரு விவசாயியாக எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததிலிருந்து ஆரம்பித்து அந்த தஞ்சை மண்டலத்தை வந்து மீத்தேன் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் காட்டி கொடுத்தவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு துணை முதல்வராக இருந்து கையெழுத்து போட்டார். தெரியாமல் கையெழுத்து போட்டால் அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள்லாம் அப்புறம் அரசியலுக்கு வர்றதுங்கிறது அப்புறம் இவங்க போய் விஜயோடைய ரசிகர்கள் எல்லாம் சோன்னு சொல்கிறாங்களே, இது நியாயமா? அதனால் வந்து தெரியாமல் இப்படி கையெழுத்து போடுவீங்க. அப்போது எதை வேணாலும் போடுவீங்களா? ராஜினாமா கடிதத்தையும் அப்படியே கையெழுத்து போட்டுருவீங்களா?
அதனால வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நீங்கள் வந்து அன்றைக்கி 7.5% இடஒதுக்கீட்டிலேருந்து ஆரம்பித்து 22,000 ஏரிகளை தூர்வாரிய கொடிமராமத்து இதிலிருந்து ஆரம்பித்து 22 லட்சம் மக்களுக்கு அம்மா உணவகங்கள் மூலமாக அன்னைக்கு விலையில்லா உணவுகளை கொடுத்ததிலிருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய 2011 2021 வரை 21 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து இன்றைக்கு வந்து மருத்துவத்துறையிலே தன்னிறைவை அடைந்திருக்கிறது தமிழகம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி. எந்த இடத்திலும் இவங்க சொல்றது போல நாங்கள் தமிழர்களுடைய உரிமையை விட்டுக் கொடுத்தது கிடையாது. 1.5 லட்சம் தமிழ் மக்கள் இறந்ததிலிருந்து ஆரம்பித்து காவிரி பிரச்சனையுடைய அடிநாதம் வரை இவர்கள் தந்தையாரால் உருவாக்கப்பட்ட அதே பொய் தான். எப்படி தந்தையார் செய்த பொய்யை இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே போல நீட் தேர்வுக்கான ரகசியம் தெரியும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கிவிட்டு இன்றைக்கு வரை நீட் தேர்வுக்கான ரகசியத்தை தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் தாத்தாவின் வழிவிலே பொய் சொல்லுகின்ற உதயநிதி. மொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற மக்கள் இவர்கள் செய்கின்ற தவறுகளையும் தகிடுதத்தங்களையும் இன்றைக்கும் அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்படி பள்ளி கல்வித்துறை இருந்துகிட்டு இருக்க போது நீங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு புரோகிராம் நடத்தி ரேவந்த் ரெட்டியை கூட்டு வந்து நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா மகளிர் இது நான் என்ன கேட்குறேன், மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டது உலக மகா சாதனையா? 3 மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டு நீங்கள் 3 மடங்குன்னா என்ன 500 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தால் 3000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கிறான். 48,000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு டாஸ்மாக் வருமானம் இருக்கிறது என்று சொன்னால் அது மகளிரினுடைய பாக்கெட்டுக்கு அவர்கள் கணவர்களால் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய தொகை 10,000 20,000 ரூபாயை மகளிரிடமிருந்து புடுங்கிவிட்டு 1000 ரூபாயை கொடுப்பதை பெருமையாக சொல்லி அதற்கு ஒரு புரோகிராமும் நடத்துகின்றீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் முட்டாள்கள் கிடையாது. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சிக்கும் வாய்மூடி மௌனமாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுடைய இதற்கும் முடிவுரை எழுதப்படும். நன்றி சார்.